ஒருவர் புத்திமதி கூறினால், நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டாயா என ஏளனமாகவோ அலட்சியப்படுத்தியோ பேசும் குணத்தால் வருவது அகங்காரம். யாரோ ஒருவர் நமக்கு அறிவுரை கூறுவார். அவர் நமக்கு கீழ் வேலை செய்தவரோ, வசதி வாய்ப்புகளில் நம்மை விட கீழாக இருந்தவரோ, அல்லது நமது தகுதிக்கு குறைவானவராகவோ கூட இருக்கலாம். அவர் சொல்லும்போது, இவரெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்ல வந்துவிட்டாரே என வருந்துவது உண்டு. இவ்வாறு வருந்துவதும் அகங்காரத்தினால் வந்த விளைவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதனாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இந்த 13 குணங்களின் அடிப்படையில் பிறப்பதுதான் நரகம். அது மட்டுமல்ல, இதை அடிப்படையாக வைத்தே ஜனன மரண சுழற்சிகள் ஒருவருக்கு உண்டாகின்றன. இந்த குணங்களில் எது தலை தூக்கியதோ அதனால்தான் உனக்கு இந்த துன்பங்கள் வந்து சேர்ந்தன. எங்கே சரீரம் உள்ளதோ அங்கே துக்கம் உண்டு, எங்கே சரீரம் இல்லையோ அங்கே துக்கமில்லை என்பது வேதவாக்கு. ஆக துன்பத்தை உண்டாக்குகின்ற உடம்பே நரகம். இதை முன்னிட்டே எல்லாவித கெடுதல்களும் உண்டாகின்றன. ஆகவே உடல் இருந்தால் துன்பமும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள். நீ இன்பத்தை பலுவாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் அதிலுள்ள கஷ்டத்தை உணராமல் வாழ்ந்தாய். துன்பத்தை பலுவாக எடுத்துக்கொண்டதால் ஒவ்வொரு நொடியும் அதை துன்பமாக உணர்கின்றாய். இரண்டின் மீதும் உள்ள பாகுபாட்டை விட்டுவிட்டு இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் நிம்மதியாக வாழலாம். ஓம் சாய்ராம்.